सुप्रभात बच्चों, कैसे हैं आप सब। बच्चों, आज हम देखेंगे हमारे हिंदी संचयन किताब। हिंदी में जो संचयन किताब है इसमें से पहला लेसन देखते हैं, ठीक है। तो संचयन किताब के बारे में तो ये सप्लीमेंट्री बुक है। तो ये सप्लीमेंट्री बुक में से ये टोटल बुक में से 2 3 मार्क क्वेश्चन आएगा, यानी only 2 3 more questions will be coming from this book, okay। So यहाँ पे supplementary stories होते हैं इसमें। तो I'll explain the story। इसमें फर्स्ट स्टोरी है हरिहर काका। हरिहर एक पर्सन का नेम है, और काका मीन्स चाचा मीन्स सितप्पा इन तमिल। काका को पेरियप्पा कहते हैं, ओके। फॉर एग्जाम्पल जो तमिल में बताऊं तो अप्पावोड अन्नन काका, अप्पावोड तंबी चाचा, ओके। सो इदिल पातोम அப்படினா ஹரிஹர் காக்கா அப்படினா ஹரிஹர் பெரியப்பா। ஸோ அவரோட பேர் வந்து ஹரிஹர், அவரை வந்து எல்லாம் காக்கா அப்படின்னு சொல்லுவாங்க। ஸோ இந்த ஸ்டோரியை பற்றி ஒரு சின்ன ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி உங்களுக்கு கொடுத்தேன்னா, உங்களுக்கு ஸ்டோரி நான் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக புரிகிறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும்। இதில் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இதில் ஹரிஹர் அப்படிங்கிற ஒரு பர்சனை சுற்றி அவருடைய லைஃப்பில் நடக்கக்கூடிய இன்சிடெண்ட்டை பற்றி தான் இந்த ஸ்டோரி வரும்। ஸோ ஹரிஹர் அப்படிங்கிறவர் ஒரு வில்லேஜில் இருக்கக்கூடிய ஒரு நபர்। மொத்தம் அண்ணன் தம்பிங்க 4 பேர்। 4 பேத்துல ஹரிஹர் 2வது பையன் அவங்க வீட்டில்। ஸோ இவருக்கு மூத்தவர் ஒருத்தர் இருக்கிறாரு। ஸோ 2வது பர்சன் தான் வந்து 2வது சன், அவர் தான் வந்து ஹரிஹர் காக்கா। அவருக்கு அடுத்தது கீழே 2 தம்பிங்க இருக்கிறாங்க। ஸோ 4 பேர் இருக்கிறாங்க அப்படின்னா டோட்டலாக அவங்களுக்கு 60 ஏக்கர் லேண்ட் இருக்குது। ஸோ 60 ஏக்கர் லேண்ட் இருக்குது। ஸோ அந்த 60 ஏக்கரில் 4 அண்ணன் தம்பிங்க அப்படின்னா 4 பேர்த்துக்கும் 15 ஏக்கர் இடம் பங்கு இருக்குது, ஷேர்। ஸோ அந்த ஊரில் வந்து பார்த்தோம்னா இவங்க ஒரு பெரிய குடும்பம்। ஹரிஹர் காக்கா அப்படின்னு அந்த ஹரிஹர் காக்காவுக்கு பார்த்தோம்னா ஒரு மேரேஜ் ஆகிருக்கும், அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு குழந்தை இருக்காது। ஸோ செகண்ட் மேரேஜ் ஒரு தடவை பண்ணுவாங்க, அவங்களுக்கும் குழந்தை இருக்காது। ஸோ அவங்களோட 2 ஒய்ஃபுமே வந்து அதுக்கப்புறம் இறந்துருவாங்க, இவர் தனியாக இருப்பார்। ஸோ இவரோட அண்ணன் அண்ணி அவங்க இருப்பாங்க, அண்ணனோட ஒய்ஃப் இருப்பாங்க। 2 தம்பிங்க, அவங்களுக்கும் ஒய்ஃப் இருப்பாங்க, அவங்களுக்கு குழந்தை குட்டிங்க எல்லாம் இருப்பாங்க, பேரம்பேத்தி எடுக்கிற அளவுக்கு ஆயிடுவாங்க। ஸோ இவர் ஆல்மோஸ்ட் 50-60 ஏஜில் இருக்கக்கூடிய ஒரு மிடில் ஏஜ்டு பர்சன்। ஸோ இவருக்கு பார்த்தோம் அப்படின்னா இவருடைய ஷேர் ஒரு 15 ஏக்கர் இடம் இருக்கும்। ஸோ அந்த வில்லேஜில் அப்படின்னு பார்த்தோம்னா டாக்கூர் பாரி அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஒரு பெரிய கோவில், ஒரு ஆசிரமம், அந்த மாதிரி சொல்லலாம்। கோவில் ஆசிரமம் எல்லாம் சேர்ந்து இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி। அந்த மாதிரி இடத்துல மஹந்த், குரு மஹந்த்। ஸோ அந்த ஊரில் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா டாக்கூர் பாரின்னா அந்த கோயில்னு இருக்கும், அந்த கோயிலை சுற்றி தான் அந்த ஊரே வந்து லொக்கேட்டட், ஐ மீன் அந்த கோயிலை சுற்றி தான் வந்து அந்த ஊரே அமைஞ்சிருக்கும்। அந்த கோயிலை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த கோயிலுக்கு 3 வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு தர்மகர்த்தா, தமிழில் சொல்லுவோம் இல்லையா, கோயிலினுடைய ஹெட்டு, அவரை தர்மகர்த்தா அப்படின்னு சொல்லுவாங்க। ஸோ அந்த மாதிரி தர்மகர்த்தா ஒருத்தரை அப்பாயிண்ட் பண்ணுவாங்க, அண்டு ஒரு பூசாரி, கோவிலுக்கான ஒரு ஹெட்டு, பூஜாரி அப்படிம்பாங்க இல்லையா, பூசாரி। 2 பேர்த்தையும் வந்து பார்த்தோம்னா 3 வருஷத்துக்கு ஒரு தடவை செலக்ட் பண்ணி அவங்கள அப்பாயிண்ட் பண்ணுவாங்க। ஸோ அந்த 3 வருஷத்துக்கு அந்த கோயிலுக்கான ஃபுல் இன்சார்ஜ் யாருன்னு பார்த்தோம்னா அந்த குரு மஹந்த் அப்படிங்கிற ஒருத்தரும் அண்டு அந்த பூசாரி 2 பேர் தான்। இதில் மெயின் பார்த்தோம்னா அந்த மஹந்த் அப்படிங்கிறவர் தான் அந்த டாக்கூர் பாரி அப்படிங்கக்கூடிய அந்த ஒரு ஆசிரமம் ப்ளஸ் கோயில், அதுக்கான கம்ப்ளீட் இன்சார்ஜ் அவர் தான்। ஸோ இதில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ ஹரிஹர் காக்காவுக்கு மொத்தம் எத்தனை பேர், அவங்க ஃபேமிலியை பற்றி சொல்லியிருந்தேன் இல்லையா, டோட்டலாக 4 பிரதர்ஸ்। ஸோ இதில் ஹரிஹர் காக்கா வந்து 1 2 3 4, இதில் செகண்ட் பிரதர், ஐ மீன் செகண்ட் சன் தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஹரிஹர்। ஓகே, ஸோ இவருக்கு மேலே ஒரு பிரதர் இருக்கிறாங்க,
எல்டர் பிரதர், 2 யங்கர் பிரதர், 2 பேர் இருக்காங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது இப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஹரிஹர் காக்காவுடைய லைஃப் ஸ்டோரி நம்மளுக்கு சொல்கிறவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஸ்டோரியோடைய ரைட்டர் யார்? மிதிலேஸ்வர். மிதிலேஸ்வர் தான் வந்து ரைட்டர், இந்த ஸ்டோரியோட ரைட்டர். அவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, ஹரிஹர் காக்கா சின்ன வயசுல இருந்தே இந்த மிதிலேஸ்வருங்கிற நம்ம ரைட்டரை தூக்கி கொஞ்சி வளர்த்திருப்பார். ஸோ பக்கத்து வீடு, ஸோ ரொம்ப பாசமாக அந்த குழந்தைய தூக்கி கொஞ்சி விளையாடி இருப்பார். ஸோ அந்த ஒரு க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் இருக்கும் இல்லையா, குழந்தையிலேருந்தே ஒருத்தங்க தூக்கி வளர்த்துனாங்கன்னா அவங்க மேலே ரொம்ப பாசமாக இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் நம்ம மிதிலேஸ்வர் ரொம்ப ஒரு பாசமான மனிதர். யார் மேலே ரொம்ப பாசமாக இருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஹரிஹர் காக்கா மேலே. ஓகே, ஹரிஹர் காக்காவுக்கு 2 தடவை மேரேஜ் ஆயிரும், 2 ஒய்ஃபுமே இறந்துருவாங்க. அந்த ரிலேஷன்லாம் சொல்லுவாங்க, 3ஆவதாக ஒரு மேரேஜ் பண்ணிக்கோ அப்படின்ட்டு. எனக்கு ஆல்மோஸ்ட் வயசாயிருச்சு, இதுக்கு மேலெல்லாம் நான் கல்யாணம் பண்ண விரும்பலை, அதான் என் அண்ணன் தம்பிங்க இருக்கிறாங்கல்ல அவங்க பார்த்துக்குவாங்க என்னைய அப்படின்னு சொல்லிட்டு நம்பி அவர் விட்டுறாரு. இப்போ அவங்க ஃபேமிலியில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, அண்ணனும் சரி தம்பிங்களும் சரி காலையில் விடிஞ்ச உடனே வந்து தோட்டத்துக்கு வேலைக்கு போயிடுவாங்க. 4 அண்ணன் தம்பிங்களும் விவசாயம் பண்ணுறதுக்கு அந்த ஃபீல்டுக்கு போயிடுவாங்க. போயிட்டு வரும்போது இவர் சாப்பாட்டுக்கெல்லாம் பார்த்தோம்னா இவங்களுடைய அண்ணி இருப்பாங்க, 2 தம்பி ஒய்ஃபுங்க இருப்பாங்க, அவங்களுக்கான குழந்தைங்க, அவங்க பசங்க பேர பசங்க அவங்கெல்லாம் இருப்பாங்க. ஸோ இவங்க எல்லாருமே தான் அவங்கள பார்த்துக்குவாங்க. ஸோ இப்போ இவங்களுக்கு என்ன ஆகும்னா, இப்போ இவங்க வீட்டில் தனியாக இருக்கிறாங்க, அவங்க ஒய்ஃபும் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அவரை ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சரியான முறையில் மரியாதை கொடுக்காம, சாப்பாடு சரியாக கொடுக்காம, ஏதோ ஒரு வேலைக்காரனை ட்ரீட் பண்ணுற மாதிரி ட்ரீட் பண்ணுறதும், அவங்களுக்கு சாப்பாடு சரியாக கொடுக்காம இருக்கிறதும், பழைய சாப்பாடு, அந்த மிச்சமானது, அந்த பழசு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்பரான ரெஸ்பெக்ட் கொடுக்காம அவங்கள ரொம்ப டிஸானர் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரியெல்லாம் இருக்கும்போது ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அவர் ரொம்ப டிப்ரெஸ் ஆகி ரொம்ப பஸ்ட் அவுட் ஆகிடுவார். ஒரு நாள் பஸ்ட் அவுட் ஆகி என்ன பண்ணுவார்னா, என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, எனக்கு என்னத்துக்கு நீங்கள் வந்து என்ன வேலைக்காரன்னு நினச்சிக்கிட்டீங்களா, எனக்கும் இந்த சொத்துல வந்து பார்த்தோம்னா 4ல் 1 பகுதி எனக்கும் இருக்குது, அதாவது 15 ஏக்கர் என்னோட பங்கு சொத்து இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது என் நிலத்துலேருந்து விவசாய பொருட்கள் எதையுமே நான் எனக்குன்னு வாங்கி தனியாக நான் சேர்த்துறதில்ல, அதையும் நீங்கள் தான் அனுபவிக்கிறீங்க. அப்படி இருக்கும்போது என்னையே இப்படி வேலைக்கார மாதிரி ட்ரீட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு தடவை பஸ்ட் அவுட் ஆகி கத்திடுறாரு. ஸோ அவங்க வீட்டில் இந்த கத்திக்கிட்டு இருக்கும்போது வந்து அவங்களோட அண்ணனோ தம்பிங்களோ வீட்டில் இருக்க மாட்டாங்க. அப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த டாக்கூர் பாரி, ஸோ இதில் பார்த்தோம்னா டாக்கூர் பாரி, இந்த டாக்கூர் பாரிங்கிறது ரொம்ப ரொம்ப பெரிய இம்பார்ட்டண்டான ஒரு பார்ட்டு இந்த ஸ்டோரியில் அந்த டாக்கூர் பாரிக்கு இருக்குது. அந்த டாக்கூர் பாரிங்கிறத அந்த கோயில் ஆர் ஆசிரமம்னு வச்சுக்கலாம். அந்த டாக்கூர் பாரிக்கு நிறையா சொத்து இருக்கும், அந்த கோயிலுக்கு நிறைய சொத்து இருக்கும். அதில் இருக்கக்கூடிய அந்த தர்மகர்த்தா யார், மஹந்த் அப்படிங்கிறவர், அவங்களுடைய அசிஸ்டன்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. அந்த சன்னியாசிகள், சாதுக்கள் அப்பெல்லாம் இருப்பாங்க இல்லையா, சாமியாருங்க நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களுக்கு என்னென்னா பிக்ஷா எடுப்பாங்க. பிக்ஷை அப்படின்னா வீடு வீடாக போய் வந்து தானம் கலெக்ட் பண்ணிட்டு வருவாங்க, பிச்சை எடுப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து துறவரம் எடுத்துக்கிட்டாங்க, சன்னியாசம் ஆகிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து எதுவுமே இருக்காது. ஸோ அப்போ அங்கே இருக்கக்கூடிய அந்த ஆசிரமத்தில் சேர்ந்த அந்த கோயிலை சேர்ந்த அந்த ஆசிரமக்காரங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, டெய்லி ஊருக்குள்ளார பிச்சை எடுக்கிறதுக்காக போவாங்க. ஸோ தானம் வாங்கணும் அப்படின்ட்டு போகும்போது அப்போது அந்த குரு மஹந்தோடைய அசிஸ்டண்ட் ஒருத்தன், ஸோ அவரும் அந்த சன்னியாசி தான். அந்த சாமியார் என்ன பண்ணுவாருன்னா, இவங்க வீட்டுக்குள்ளார நடக்கிற கதையெல்லாம் கேட்டுக்குவார். அதாவது அவங்க ஹரிஹரை வந்து ஹரிஹர் காக்காவை சரியாக மதிக்கிறதில்ல, அவர் ரொம்ப டென்ஷனாக இருக்கிறாரு. ஸோ அவங்களுக்குள்ளார வந்து இவ்வளோ சொத்து எனக்கும் இருக்குது, ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படி இப்படின்னு சண்டை கட்டிக்கிறாங்க அப்படிங்கிறத அவர் வீட்டுக்கு வெளியில் நின்று எல்லாத்தையும் கேட்டுக்குவார். இந்த இன்ஃபர்மேஷனை கொண்டுட்டு போய் அந்த டாக்கூர் பாரியோடைய தர்மகர்த்தா யார், குரு மஹந்த். ஸோ அந்த மஹந்த்கிட்ட எல்லா இன்ஃபர்மேஷனையும் கன்வே பண்ணிடுவார். ஸோ கன்வே பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா, அப்போ அந்த டாக்கூர் பாரிக்கு அந்த குரு மஹந்த்
அவருக்கு ஒரு ஐடியா வரும். என்ன ஐடியா வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஹரிஹர் காக்காவை நம்ம கூப்பிட்டு எப்படியாவது அவருக்கு ஐஸ் வச்சு அவர்கிட்ட இருக்கக்கூடிய அவருடைய பங்கு, அந்த 15 ஏக்கர் நல்லா விளையிற பூமி, அதை நம்ம கோயிலுக்குன்னு சொல்லி எழுதி வாங்கிக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அதை வச்சு நம்ம நிறைய பெனிஃபிட்ஸ் நம்ம அதில் எடுத்துக்கலாம். ஸோ நம்மளுக்கு சொத்து அதிகமாகும் நம்ம கோயிலுக்கு, நம்ம ஜாலியாக அதிலேருந்து நம்ம வரக்கூடிய பணத்தை எல்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் போட்டிருப்பார். அதுக்காக இவர் ரொம்ப கோபமாக இருக்கும்போது இவர் வந்து கோயிலுக்கு வருவார். ஸோ கோயிலுக்கு வரும்போது அவரை கூப்பிட்டு பேசி அவரை கன்வின்ஸ் பண்ணி அவருக்கு பயங்கரமான வகை வகையான சமையலெல்லாம் செஞ்சு அவருக்கு ஃபுல்லாக விருந்து வச்சு அவர் தூங்குறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளான சொகுசான ஒரு ரூம் ஏற்படுத்தி கொடுத்து கை கால் பிடிச்சி விடுறதுக்கு 4 அசிஸ்டண்ட்டை வச்சு ரொம்ப கவனித்த உடனே இவர் ரொம்ப சந்தோஷமாயிருவார். அப்போ அவர்கிட்ட என்ன சொல்லுவாங்கன்னா, பாரு, இந்த மனுஷங்க பிறந்தவங்க எல்லாம் ஒரு நாள் இறக்க தான் போகிறாங்க, நீ உன்னுடைய சொத்தை இந்த கோயிலுக்குன்னு எழுதி வச்சிட்டின்னா நீ செத்து போனினாலும் நேரடியாக நீ சொர்க்கத்துக்கு போயிடுவ, உன்னை எல்லாருமே வாழ்த்துவாங்க, கடவுளுக்கு உன் சொத்தை கொடுத்துரு அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி பேசி பிரெயின் வாஷ் பண்ண பார்ப்பார். ஆனாலும் இவருக்கு மனசில் வந்து என்னதான் சண்டை கட்டிக்கிட்டோம்னாலும் நம்ம அண்ணன் தம்பி தானே, அவங்கள வந்து நம்ம என்ன பண்ணக்கூடாது, அப்படி விட்டுறக்கூடாது, ஏமாற்றக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்குள்ளார என்ன ஆகும்னா, இவருடைய அண்ணனும் தம்பிங்களும் வீட்டுக்கு வந்துடுவாங்க. வீட்டுக்கு வந்து அவங்களுடைய மனைவிகள், அவங்களோட ஒய்ஃப் கிட்ட வந்து பார்த்தோம்னா ரொம்ப ஹார்ஷாக திட்டி இந்த மாதிரியெல்லாம் பண்ணாதீங்க எங்கள் அண்ணனை அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு மிரட்டினதுக்கப்புறம் ஓரளவுக்கு மறுபடியும் வந்து அவங்க கன்வின்ஸ் பண்ணி அவங்க அண்ணனை கூட்டிகிட்டு போயிடுவாங்க. கூட்டிகிட்டு போனதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்க அண்ணனை நல்லபடியாக இப்போ வீட்டில் ட்ரீட் பண்ணுவாங்க. கொஞ்ச நாள் அந்த மாதிரி நல்லபடியாக ஒரு மரியாதை கொடுப்பாங்க. கொஞ்ச நாள்லேயே மறுபடியும் பழைய மாதிரி ஆரம்பிச்சிருவாங்க. ஆரம்பித்த உடனே என்ன ஆகும்னா, இவர் கோவிச்சுட்டு வீட்டை விட்டு வெளியில் வரேன் அப்படின்னு வரும்போது அந்த குரு மஹந்த், அந்த டாக்கூர் பாரியினுடைய தர்மகர்த்தா ஆளுங்களை வச்சு இவரை கிட்னாப் பண்ணிட்டு போயிடுவாங்க. கிட்னாப் பண்ணி மிரட்டி அவர்கிட்ட சொத்து பத்திரத்தில் கையெழுத்து வாங்க பார்ப்பாங்க. அந்த மாதிரி நேரத்தில் இவங்க அண்ணன் தம்பிங்கள்லாம் போய் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணி அவங்க அண்ணனை அந்த ஹரிஹர் காக்காவை அங்கேருந்து கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறம் இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தோம்னா, கடைசியில் எனக்கு யாருமே வேணாம், என் நிலத்துலேருந்து வரக்கூடிய வருமானத்தில் நான் தனியாக வாழ்ந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு அசிஸ்டண்ட்டை தனியாக அவர் வச்சுட்டு ஒரு தனி வீட்டில் இருப்பார். ஸோ அவருக்கு பாதுகாப்புக்காக வந்து அந்த குரு மஹந்த் கிட்ட இருந்தோ அவங்க அண்ணன் தம்பிக்கு கிட்ட இருந்தோ வந்து உயிருக்கு ஆபத்து இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கவும் அவருடைய பாதுகாப்புக்கு ஒரு போலீஸ்காரங்க அனுப்பாங்க. ஸோ அந்த போலீஸ்காரங்களும் இவருடைய சொத்துலேருந்து நிறையா அவர்கிட்ட இருந்து பணம் காசு வாங்கி சாப்பிடுவாங்க. அவருடைய அசிஸ்டண்ட் ஒருத்தர் இவர் வாழ்க்கை தனியாக வாழ்வார். ஸோ இதுதான் அந்த ஸ்டோரியினுடைய ஒரு கம்ப்ளீட் ஸ்டோரியில் ஒரு ஷார்ட்டாக நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஸோ இதில் எப்படி வரும், இன்னும் கொஞ்சம் எலாபரேட்டாக இந்த ஸ்டோரி வரும். இப்போது மேக்ஸிமம் 16 to 18 பேஜஸ் வரும் இந்த ஸ்டோரி. ஸோ இப்போ நான் உங்களுக்கு ஸ்டோரி எக்ஸ்பிளைன் பண்ணதுனால இது ஓரளவுக்கு உங்களுக்கு ஈஸியாக புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம ஸ்டோரி பார்க்கலாம். ஸோ ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு நான் கொஞ்சம் டிஃபிகல்ட்டான வொக்காபுலரிஸ் எல்லாம் இங்கே எழுதி போட்டிருக்கேன். இது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் படிக்கும்போது உங்களுக்கு ஸ்டோரி ஈஸியாக புரியும். ஓகே, உங்களுக்கு இதுலேயும் ஏதாவது வேர்ட்ஸ் புரியல, மீனிங் புரியல அப்படின்னா நீங்கள் குரூப்பில் என்கிட்ட உங்களுடைய டவுட்ஸை கேட்டுக்கலாம். ओके, लेट्स स्टार्ट द स्टोरी. हरिहर काका के यहाँ से मैं अभी लौटा हूँ. ஸோ இப்போ இந்த ஸ்டோரியை யார் சொல்கிறா, மிதிலேஸ்வர் அப்படிங்கிற நம்ம ரைட்டர், இந்த ஸ்டோரியோடைய ரைட்டர் அவர் சொல்கிறாரு. நான் இப்போ தான் ஹரிஹர் காக்கா கே யஹா சே அப்படின்னா அவங்க வீட்டில் இருந்து இப்போ தான் நான் கொஞ்சம் ரிட்டர்ன் வந்திருக்கிறேன். கல் பி உன்கே யஹா கயா தா, நேற்றும் அவங்க வீட்டுக்கு போயிருந்தேன். ना तो वह कल ही कुछ कह सके और ना आज ही, நேற்றும் அவர் எதுவுமே பேசலை, இன்றைக்கும் எதுவுமே பேசலை. दोनों दिन उनके पास मैं देर तक बैठा रहा लेकिन उन्होंने कोई बातचीत नहीं की. ஸோ 2 நாள் அவர் பக்கத்துலேயே உட்காந்துருந்தேன், ரொம்ப நேரம் உட்காந்துருந்தேன், பட் அவங்க எதுவுமே பேசலை. जब उनकी तबीयत के बारे में पूछा तब उन्होंने सिर उठाकर एक बार मुझे देखा, फिर सिर झुकाया तो दोबारा मेरी ओर नहीं देखा. ஸோ உங்களுடைய உடம்பு எப்படி இருக்குது, தபியத்னா ஹெல்த். ஸோ உங்கள் ஹெல்த் எப்படி இருக்குன்னு அதை பற்றி நான் கேட்ட உடனே அவர் ஒரு தடவை தலையை தூக்கி என்னை பார்த்தாரு, மறுபடியும் தலையை குமிஞ்சிக்கிட்டாரு, அதுக்கப்புறம் என்கிட்ட பார்க்கவே இல்லை. हालांकि उनकी एक ही नज़र बहुत कुछ कह गई. ஆக்சுவலாக அவங்களுடைய அந்த ஒரே ஒரு பார்வையே வந்து பல விஷயங்களை எனக்கு சொல்லாமல் சொல்லிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க.
जिन यंत्रणाओं के बीच वह घिरे थे और जिस मनस्थिति में जी रहे थे उसमें आंखें ही बहुत कुछ कह देती हैं, मुंह खोलने की ज़रूरत नहीं पड़ती. அதாவது யந்திரனாவோன்னா ப்ராப்ளம். அவர் எந்த மாதிரி ப்ராப்ளத்தை நிறைய ப்ராப்ளத்தால் அவர் சூழப்பட்டிருக்கிறார், அவரை சுற்றி நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு மனஸ்திதி அப்படின்னா அவருடைய மென்டல் கண்டிஷன், அதாவது மனநிலைமை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அவருடைய மனநிலைமையை வந்து அவர் வாயை திறந்து பேச வேண்டிய அவசியமே இல்லை, அவருடைய அந்த கண் பார்வையே சொல்லிருச்சு அப்படின்னு சொல்றாரு. नेक्स्ट पैराग्राफ. हरिहर काका की ज़िंदगी से मैं बहुत गहरे में जुड़ा हूँ. ஸோ அவருடைய வாழ்க்கையில் வந்து நம்ம ரைட்டர் மிथिलेश्वर வந்து ரொம்ப டீப்பான ஒரு பார்ட்டிசிபேஷன் இருக்குது. ஏன்னா சின்ன குழந்தையிலேருந்து அவரை தூக்கி வளர்த்தி இருக்கிறாரு. யார்? ஹரிஹர் காக்கா நம்ம ரைட்டரை தூக்கி வளர்த்தி இருக்கிறாரு. अपने गांव में जिन चंद लोगों को मैं सम्मान देता हूँ उनमें हरिहर काका भी एक हैं. ஸோ நம்ம மிथिलेश्वर சொல்கிறாரு, எங்கள் ஊர்லேயே நான் சில பேர்த்துக்கு ரொம்ப மதிக்கக்கூடிய நபர்களில் ஹரிஹர் காக்காவும் ஒருத்தர் அப்படின்னு சொல்கிறாரு. हरिहर काका के प्रति मेरी आसक्ति के अनेक व्यवहारिक और वैचारिक कारण हैं. அதாவது அவர் ஹரிஹர் காக்காவோட ஆசக்தி அப்படின்னா அட்டாச்மெண்ட், இவ்வளோ நெருக்கமாக இருக்கிறதுக்கான என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா அநேக் விவகாரிக்னா அவருடைய பிஹேவியரும் சரி அவருடைய தாட்ஸும் சரி, அது ரெண்டுமே அவர் முக்கியமான காரணம். அதாவது ஹரிஹர் காக்கா அவர் வந்து ஒரு ஜென்டில்மேன் அப்படின்னு சொல்கிறாரு. உண்மை பிரமுக் காரண் தோ ஹை. அதில் ரொம்ப பிரமுக் அப்படின்னா இம்பார்ட்டன்ட் ஆனது ரெண்டு காரணம் இருக்குது. ஏக் தோ யஹ் கி ஹரிஹர் காக்கா மேரே படோஸ் மே ரஹத்தே ஹை. ஃபஸ்ட்டு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அவர் எனக்கு பக்கத்து வீடு. और दूसरा कारण यह है कि मेरी माँ बताती है हरिहर काका बचपन में मुझे बहुत दुलार करते थे. ஸோ ஹரிஹர் காக்கா பச்பன் அப்படின்னா நம்ம ரைட்டருடைய சைல்ட்ஹுட்டில் அவரை ரொம்ப தூக்கி கொஞ்சி விளையாடுவார். துலார் அப்படின்னா கைண்டு, ரொம்ப பாசமாக தூக்கி செல்லம் கொஞ்சுவாங்க இல்லையா, அந்த மாதிரி. अपने कंधे पर बैठाकर घुमाया करते थे. தன்னுடைய தோள்பட்டையில் உட்கார வச்சுட்டு ஊர் சுற்றி காட்டுவார். एक पिता अपने बच्चे को जितना प्यार करता है उससे कहीं ज़्यादा प्यार हरिहर काका मुझे करते थे. ஒரு அப்பா தன்னுடைய மகனை எந்த அளவுக்கு நேசிப்பாங்களோ அதை விட பல மடங்கு அதிகமாக என்னை நேசிச்சிட்டு இருந்தார். और जब मैं सयाना हुआ तब मेरी पहली दोस्ती हरिहर काका के साथ हुई. எப்போ இவர் சயானா அப்படின்னா மெச்சூர், இவர் யார்? நம்ம ரைட்டர் ஓரளவுக்கு மெச்சூர் ஆன உடனே அவருடைய ஃபஸ்ட்டு ஃப்ரெண்டு யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஹரிஹர் காக்கா தான். हरिहर काका ने भी जैसे मुझसे दोस्ती के लिए ही इतनी उम्र तक प्रतीक्षा की थी. ஹரிஹர் காக்கா எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்காக தான் அவரும் பல வருஷமாக காத்துட்டு இருந்த மாதிரி இருந்தார். அதாவது அவ்வளோ ஒரு ரெண்டு பேர்த்துக்குமே வேவ் லென்த் செட் ஆயிருச்சு அப்படின்னு சொல்கிறாரு. माँ बताती है कि मुझसे पहले गांव में किसी अन्य से उनकी इतनी गहरी दोस्ती नहीं हुई थी. ஸோ நம்ம ரைட்டருடைய அம்மா சொல்லுவாங்க, ஒன்றை தவிர அவர் யார்கிட்டையுமே இந்த அளவுக்கு க்ளோஸாக இதுக்கு முன்னாடி இருந்ததே இல்லை. वह मुझसे कुछ भी नहीं छिपाते थे. அவர் எதுவுமே எங்கிட்ட மறைக்க மாட்டார். खूब खुलकर बातें करते थे. ஓப்பனாக பேசுவார், எதாக இருந்தாலும் மூடி மறைச்சு சுற்றி வளைச்செல்லாம் இல்லாமல் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக பேசுவார். लेकिन फ़िलहाल मुझसे भी कुछ कहना उन्होंने बंद कर दिया है. அவ்வளோ க்ளோஸாக இருந்த மனுஷன் இப்போ வந்து இவர்கிட்ட கூட நம்ம ரைட்டர் मिथिलेश्वर கிட்ட கூட எதுவுமே சொல்கிறதில்ல, பேசுகிறதில்ல. उनकी इस स्थिति ने मुझे चिंतित कर दिया है, जैसे कोई नाव बीच मझधर में फंसी हो और उस पर सवार लोग चिल्लाकर भी अपनी रक्षा ना कर सकते हो, क्योंकि उनकी चिल्लाहट दूर तक फैले सागर के बीच उठती गिरती लहरों में विलीन हो जाने के अतिरिक्त कर ही क्या सकती हैं. அதாவது இதில் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தோம்னா, எதனால் அவர் பேச மாட்டேங்கிறாரு அப்படின்னு அவருடைய சுச்சுவேஷன் எந்த அளவுக்கு அவர் மாற்றிருக்கு அப்படின்னா, உன்கி ஸ்திதி நே முஜே சிந்தித் கர் தியா. அவருடைய இந்த சூழ்நிலை ரொம்ப சைலண்ட் ஆகிட்டாரு, பேசுகிறதே இல்லை, அது ரொம்ப ஒரீடாக இருக்குது நம்ம ரைட்டருக்கு.
எந்த மாதிரி இப்போ அவர் இருக்கிறாரு அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு வெள்ளம், வெள்ளம்னா ஃப்ளட்டு வரும்போது ஒரு படகுல ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் போகிறாங்க. அவங்க அந்த ஃப்ளட்டுக்கு நடுவில் வந்து மாட்டிக்கிறாங்க. they were stuck in that flood. ஸோ அப்போ அவங்க கத்துறாங்க, எங்களை காப்பாற்றுங்க காப்பாற்றுங்க அப்படின்ட்டு. ஸோ ஆனால் தூரமாக இருக்கக்கூடிய அந்த அலைகள், அந்த வெள்ளத்தினுடைய சத்தம், அந்த ஃப்ளட்டோட நாய்ஸு, அதில் வந்து இவங்க கத்துறது யாருக்குமே கேட்க மாட்டேங்குது. ஸோ ஹெல்ப்லெஸ்ஸாக இருக்கிறாரு. ஸோ அந்த மனநிலைமையில் அவ்வளோ சைலண்ட்டாக டிப்ரெஸ்டாக இருக்கிறாரு. मौन होकर जल समाधि लेने के अतिरिक्त कोई दूसरा विकल्प नहीं. ஸோ அந்த இடத்துல அமைதியாக அந்த தண்ணியிலேயே மூழ்கி சாவறதை தவிர வேறு வழியே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை. இவருக்கு என்னன்னா, அந்த ஃபேமிலி ப்ராப்ளம் இருக்குன்னு சொன்ன இல்லையா, அந்த மாதிரி ப்ராப்ளத்தில் இவரும் ஸ்டக்கடாக இருக்கிறார். लेकिन मन इसे मानने को कतई तैयार नहीं. जीने की लालसा की वजह से बेचैनी और चटपटाहट बढ़ गई हो. कुछ ऐसी ही स्थिति के बीच हरिहर काका घिर गए हैं. அதாவது வாழணுங்கிற ஒரு ஆசையும் இருக்குது, ஆனால் வாழவே முடியாத மாதிரி ஒரு சூழ்நிலையை க்ரியேட் பண்ணுறாங்க. அந்த ஒரு சுச்சுவேஷன் அந்த மாதிரி மேக் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ இவ்வளோ ப்ராப்ளம் அவரை ஃபேஸ் பண்ணிவிட்டு ரொம்ப டிப்ரெஸ் ஆகி இருக்கிறாரு. नेक्स्ट पेज. हरिहर काका के बारे में मैं सोचता हूँ तो मुझे लगता है कि वह यह समझ नहीं पा रहे हैं कि कहें तो क्या कहें. अब कोई ऐसी बात नहीं जिसे कहकर वह ஹல்கா ஹோ சகே. ஸோ ஹரிஹர் காக்காவை பற்றி நம்ம ரைட்டர் மிथिलेश्वर என்ன நினைக்கிறாருன்னா, அவர் ஏன் இப்படி சைலண்ட் ஆகிட்டாரு அப்படின்னா, ஒரு ப்ராப்ளத்தை பற்றி நம்ம சொன்னோம்னா அதுக்கு ஏதாவது சொல்யூஷன் கிடைக்கிற மாதிரி இருந்தால் நம்ம அந்த ப்ராப்ளத்தை சொல்லலாம். இந்த ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷனே இல்லை, இப்போ நம்ம சொல்லி எந்த பிரயோஜனமும் இல்லை, இதை எதுக்கு சொல்லணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு வந்து அவர் சைலண்ட் ஆகிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. कोई ऐसी उक्ति नहीं जिसे कहकर वे मुक्ति पा सकें. அதாவது இந்த ப்ராப்ளத்தை சொல்லி அவருக்கு எந்த விதமான ஒரு பெனிஃபிட்டும் அவருக்கு கிடைக்க போகிறதில்ல, எந்த ஒரு ரிலீஸும் அந்த ப்ராப்ளத்துலேருந்து அவருக்கு ஒரு ஃப்ரீடம் கிடைக்க போகிறதில்ல. हरिहर काका की स्थिति में मैं भी होता तो निश्चय ही इस गूंगेपन का शिकार हो जाता. गूंगेपन அப்படின்னா ஊமைத்தனம், பேசாமல் இருக்கக்கூடிய அந்த டம். ஓகே, ஸோ நானும் இந்த சுச்சுவேஷனில் இருந்திருந்தேன்னா நானும் இப்படி தான் ஊமையாக மாறி இருந்திருப்பேன், அந்த அமைதிக்கு வேட்டையாடப்பட்டிருப்பேன். அமைதி அப்படிங்கிறதுனா என்ன, வேட்டையாடப்படுறதுனா நானும் அந்த அமைதி நிலைமைக்கு வந்திருப்பேன், எதுவுமே பேசாமல் வெறுத்து போயிருப்பேன். हरिहर काका इस स्थिति में कैसे आप फंसे, यह कौन सी स्थिति है, इसके लिए कौन जिम्मेवार है. ஹரிஹர் காக்கா எந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் மாட்டி இருக்கிறாரு, இது என்ன மாதிரி ப்ராப்ளமு, இஸ்கே லியே கவுன் ஜிம்மேவார். ஜிம்மேவார்னா இதுக்கு யார் பொறுப்பு அவருடைய இந்த நிலைமைக்கு. यह सब बताने से पहले अपने गाँव का और खासकर अपने गांव की ठाकुर बारी का संक्षिप्त परिचय मैं आपको दे देना उचित समझता हूँ, क्योंकि उसके बिना तो यह कहानी अधूरी ही रह जाएगी. ஸோ அவருடைய இந்த கேள்விகளுக்கெல்லாம் அவர் ஏன் என்ன மாதிரி பிரச்சனையில் இருக்கிறாரு, அவருடைய பிரச்சனைக்கு என்ன காரணம், அவருடைய பிரச்சனைக்கு யார் ரெஸ்பான்சிபிள், இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி உங்களுக்கு நான் டாக்கூர் பாரி அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு நான் ஒரு சின்னதாக ஒரு ஷார்ட் இன்ட்ரோடக்ஷன் கொடுக்குறேன். பிகாஸ் அதை பற்றி ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கல அப்படின்னா இந்த ஸ்டோரியே வந்து ஒரு இன்கம்ப்ளீட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. मेरा गांव कस्बाई शहर आरा से 40 किलोमीटर की दूरी पर है. ஸோ இவருடைய வில்லேஜ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா கஸ்பாயி ஷஹர். கஸ்பாயி அப்படிங்கிறது ஒரு சிட்டி. அந்த சிட்டியிலேருந்து, அந்த சிட்டியினுடைய பேர் என்ன, கஸ்பாயிங்கிறது ஒரு ஏரியா நேமு. அதில் இருக்கக்கூடிய சிட்டி வந்து ஆரா. அந்த ஆராவில் இருந்து 40 கிலோமீட்டர் தூரம் தள்ளி இருக்குது இவருடைய ஒரு சின்ன ஒரு கிராமம். हसन बाज़ार बस स्टैंड के पास. हसन बाज़ार அந்த வில்லேஜில் இருக்கக்கூடிய ஒரு பஸ் ஸ்டாண்டு, அதுக்கு பேர் ஹசன் பாਜ਼ਾர் பஸ் ஸ்டாண்டு. गांव की कुल आबादी 2500-3 हज़ार होगी. गांव की कुल आबादी, कुल आबादीना टोटल பாப்புலேஷன், அந்த வில்லேஜோட டோட்டல் பாப்புலேஷன் ஒரு 2000 to 3000 இருக்கும். ஸோ 2500-3 हज़ार 2500 இருக்கும். गांव में
तीन प्रमुख स्थान हैं. அந்த ஊரில் 3 முக்கியமான இடம் இருக்கு. गांव के पश्चिम किनारे का बड़ा सा तालाब, அதாவது வெஸ்ட்டில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பாண்ட், அதாவது ஒரு மிகப்பெரிய ஒரு ஏரி, லேக் அப்படின்னு சொல்லலாம். गांव के मध्य स्थित बरगद या पुराना वृक्ष और गांव के पूरब में ठाकुर बारी, அதாவது ஊருக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு ஆலமரம். ஓகே, 3 முக்கிய இடம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த முதல் இடம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அந்த வெஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஏரி, அதுக்கப்புறம் ஊருக்கு மிடில் இருக்கக்கூடிய பெரிய ஆலமரம், அதுக்கடுத்தது கிழக்கு பக்கம் பூரப் மே ठाकुर जी का विशाल मंदिर. ஸோ பூரப் அப்படின்னா கிழக்கு, கிழக்கு திசையில் இருக்கக்கூடிய ठाकुर जी அப்படிங்கிறவருடைய அந்த கடவுளினுடைய மிகப்பெரிய கோயில், மந்திர்னா கோயில். जिसे गांव के लोग ठाकुर बारी कहते हैं. அந்த கோயிலை வந்து ठाकुर बारी அப்படின்னு அழைப்பாங்க. ஸோ கோயில்னு சொல்லாமல் ठाकुर बारी அப்படின்னு சொல்கிறாங்க. गांव में इस ठाकुर बारी की स्थापना कब हुई इसकी ठीक जानकारी किसी को नहीं. இந்த கோயில் ஊரில் எப்போ வந்து அந்த ஃபவுண்டேஷன் பண்ணது, யார் பண்ணா, எப்போ பண்ணாங்கிறத பற்றி ஒரு கிளியரான இன்ஃபர்மேஷன் கிடையாது. इस संबंध में गांव में जो कहानी प्रचलित है वह यह कि वर्षों पहले जब यहाँ गांव पूरी तरह बसा भी नहीं था, कहीं से एक संत आकर इस स्थान पर झोंपड़ी बना रहने लगे थे. அதாவது இந்த கோயிலை பற்றி ஒரு ஸ்டோரி என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த வில்லேஜ் அந்த அளவுக்கு வந்து பாப்புலேஷன் இல்லாமல் ரொம்ப ஒரு சிலர் மட்டுமே இருக்கக்கூடிய காலங்களில் சில 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி, பல வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு துறவி, ஒரு முனிவர் வராரு. வந்து அந்த இப்போ கோயில் இருக்கக்கூடிய இடத்துல அப்போ ஒரு சின்னதாக ஒரு குடிசை போட்டு அவர் தங்கியிருந்தார். वह सुबह शाम यहाँ ठाकुर जी की पूजा करते थे. காலையிலையும் சாயந்தரமும் அவர் அந்த ठाकुर जी அப்படிங்கக்கூடிய அந்த கடவுள், அதாவது என்ன ठाकुर जी அப்படின்னா யாரை சொல்லுவாங்க அப்படின்னா சிக் பீப்புள் இருக்கிறாங்க இல்லையா, பஞ்சாபி சிங்கு. ஸோ அவங்க வணங்கக்கூடிய அந்த கடவுள் தான் வந்து ठाकुर जी அப்படிம்பாங்க. ஸோ அவங்களுடைய பூஜை, அந்த கடவுளுடைய பூஜை பண்ணிட்டு இருந்தார் அந்த சாமியார். लोगों से मांग कर खा लेते थे और पूजा पाठ की பாவனா ஜாகிரத் கர்த்தே தே. ஸோ மக்கள்கிட்ட அவர் கையேந்தி அந்த பிச்சை எடுத்து சாப்பிடுவார். பிச்சை எடுத்து சாமியார்கள், சன்னியாசிகள் அவங்களுக்கு வந்து அந்த எல்லா ஆசைகளையும் அவங்க துறந்துருவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து அவங்க பிச்சை எடுத்து சாப்பிடணுங்கிறது அவங்களுக்கான ரூல்ஸ். ஸோ அப்போ அவங்க வந்து அந்த இடத்துல பூஜை புனஸ்காரம் எல்லாம் செய்ய ஆரம்பிப்பாங்க. மக்களுக்கும் ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணுவாங்க, சாமி கும்பிடணும் அப்படிங்கிறத பற்றி எல்லாம். बाद में लोगों ने चंदा करके यहाँ ठाकुर जी का एक छोटा सा मंदिर बनवा दिया. அதுக்கப்புறம் சந்தா அப்படின்னா என்ன, அந்த ஊர் மக்கள் எல்லாம் கொஞ்சமாக ஃபண்டு போட்டு ஃபண்ட் கலெக்ட் பண்ணி அதை வச்சு ஒரு சின்ன ஒரு கோயில் கட்டுறாங்க. फिर जैसे जैसे गांव बसता गया और आबादी बढ़ती गई, मंदिर के कलेवर में भी विस्तार होता गया. ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கிராமம் வளர 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 வர இந்த கோயிலும் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகிட்டே வந்துச்சு. அதுக்கான அந்த கோயிலுக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா பெரிய மனுஷங்கள் என்ன பண்ணுவாங்க, கோயிலுக்குன்னு சொல்லி தானம் கொடுப்பாங்க, நிறைய லேண்டு கொடுப்பாங்க, பசுமாடு கொடுப்பாங்க. அந்த மாதிரி தானம் கொடுத்து அந்த கோயிலுடைய கேம்பஸும் வந்து ரொம்ப பெருசாக மாறிட்டு போச்சு, டெவலப் ஆகிட்டே வந்துச்சு. விஸ்தார் அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப பெருசாகிட்டே போகுது. लोग ठाकुर जी को मनौती मनाते कि पुत्र हो, मुकदमे के विजय हो, लड़की की शादी अच्छे घर में तय हो, लड़के को नौकरी मिल जाए, फिर इसमें जिनको सफलता मिलती वह खुशी में ठाकुर जी पर रुपये, जेवर, अनाज चढ़ाते. அதாவது அந்த ஊரில் ஒரு கலாச்சாரம் வருது. எந்த மாதிரி கலாச்சாரம் அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த ஊருக்குள்ளார மனௌத்தி மனாத்தே கி, அதாவது அவங்க மனசில் ஒரு பழக்கம், அவங்க ஒரு வழக்கம் வருது. என்ன ஹேபிட் வருது அப்படின்னு பார்த்தோம்னா, முகத்தேமே விஜய் ஹோ, அதாவது ஒரு கேஸில் ஜெயிச்சிட்டாலோ
கோர்ட்டில் கேஸ் நடக்கும், அந்த கேஸில் ஜெயிச்சிட்டாலோ இல்லை அதுக்கப்புறம் அவங்க பொண்ணுக்கு அந்த ஊர்க்கார பொண்ணு அந்த வில்லேஜை சேர்ந்த பொண்ணுங்களுக்கு நல்ல இடத்துல கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகிட்டாலோ இல்லை பசங்களுக்கு வேலை கிடச்சிட்டாலோ, அதுக்கப்புறம் அவங்க ஒருத்தவங்க ஏதாவது நேர்த்தி கடன் வச்சுருப்பாங்க, அது அவங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிட்டாலோ உடனே அவங்க என்ன பண்ணுவாங்க, வேண்டுதல் அவங்க என்ன நேர்த்தி கடன் செஞ்சாங்களோ அவங்க நிறைய வந்து பணம் கொடுப்பாங்க, நகைகள் கொடுப்பாங்க, இடம் கொடுப்பாங்க, இந்த மாதிரி நிறைய கொண்டுட்டு போய் அந்த கோயிலுக்குன்னு கொட்டி கொட்டி கொடுப்பாங்க. अधिक खुशी होती तो ठाकुर जी के नाम अपने खेत का एक छोटा सा टुकड़ा लिख देते. ரொம்ப சந்தோஷமாகி ரொம்ப பெரிய ஒரு சக்ஸஸ் கிடச்சிருச்சு அப்படின்னா அவங்க சந்தோஷம் அதிகமாகி அவங்களுடைய தோட்டத்தில் இருந்து ஒரு சிறு பகுதியை கோயில் பேரில் எழுதி வச்சிருவாங்க, விவசாய நிலத்தை. यह परंपरा आज तक जारी है. இந்த ஒரு ட்ரெடிஷன் வந்து இன்னை வரைக்கும் கண்டினியூ ஆகிக்கிட்டே இருக்கு. अधिकांश लोगों को विश्वास है कि उन्हें अच्छी फसल होती है तो ठाकुर जी की कृपा से. அங்கே இருக்கக்கூடிய அதிகமான மக்களுக்கு எந்த மாதிரி ஒரு தாட் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்களுக்கு நல்ல விவசாயத்தில் நல்ல பயிர் விளைச்சல் கிடச்சிச்சு அப்படின்னா டாகூர்ஜியினுடைய கருணையால் தான் நம்மளுக்கு இந்த அளவுக்கு விவசாயம் அந்த அளவுக்கு ஈல்டு கிடச்சிருக்கு அப்படின்னு நினைப்பாங்க. ஓகே, அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த மாதிரி அவங்களுக்கு எது நடந்தாலும் அந்த டாகூர்ஜியினுடைய கிருபையால் அவங்களுடைய கருணையினால தான் அந்த மாதிரி நடந்திருக்கு. முகத்தமே மே உன்கி ஜீத் ஹோ தோ டாகூர் கே சல்தே. அதாவது ஒரு கேஸ் நடக்குது, அதில் ஜெயிச்சிட்டாங்க, உடனே டாகூர்ஜி கோயிலுக்கு போயிடுவாங்க. लड़की की शादी इसलिए जल्दी तय हो गई क्योंकि ठाकुर जी को मनौती मनाई गई. அதாவது என் பொண்ணுக்கு சீக்கிரம் கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிருச்சு, எதனாலனா நான் டாகூர்ஜி சாமி கிட்ட போய் நான் வேண்டிக்கிட்டு வந்திருந்தேன், அதனால என் பொண்ணுக்கு சீக்கிரம் கல்யாணம் வரன் செட் ஆயிருச்சு. लोगों के इस विश्वास का ही यह परिणाम है कि गांव की अन्य चीज़ों की तुलना में ठाकुर बारी का विकास 1000 गुण अधिक हुआ है. ஸோ அந்த வில்லேஜ் எந்த அளவுக்கு டெவலப் ஆகிருக்குங்கிற அந்த ரேஷியோ வச்சு அந்த ரேஷியோவை இந்த கோயிலோட ரேஷியோ, அதோட கோயில் க்ரோத், அதாவது க்ரோத் ஆஃப் வில்லேஜ் அண்ட் க்ரோத் ஆஃப் டெம்பிள், இது ரெண்டோட ரேஷியோவையும் வச்சு பார்த்தோம்னா வில்லேஜ் டெவலப் ஆனதை விட 1000 மடங்கு அந்த கோயில் பெருசாக டெவலப் ஆயிருச்சு. ஏன்னா மக்கள் அவங்களுடைய நம்பிக்கை. ஸோ நிறைய தான தர்மங்கள் கொடுக்குறாங்க, நகை பணம் இடம் எல்லாம் கொடுக்குறாங்க. ஸோ கோயில் நல்லா டெவலப் ஆயிருச்சு. यह ठाकुर बारी ना सिर्फ मेरे गांव की एक बड़ी और विशाल ठाकुर बारी है, बल्कि पूरे इलाके में इसकी जोड़ की दूसरी ठाकुर बारी नहीं. இந்த ठाकुर बारी என்கிற அந்த கோயில் வந்து அந்த வில்லேஜுக்காக மட்டும் இல்லை, சுற்றி இருக்கக்கூடிய ஃபார் தமிழ் சினிமாவில் சொல்கிற மாதிரி 18 பட்டியில் யாருமே இல்லைங்கிற மாதிரி அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த ஏரியாவிலேயே இந்த அளவுக்கு பெரிய ஒரு செழிப்பான ஒரு கோவில் எங்கேயுமே இல்லை. அந்த மாதிரி ठाकुर बारी के नाम पर 20 भीगे खेत हैं. அதாவது ठाकुर बारी அப்படிங்கிற அந்த கோயில் பேரில் கிட்டத்தட்ட 20 ஏக்கர் நஞ்சை நிலம் இருக்குது. நஞ்சை நிலம் இருக்குன்னா அதாவது தண்ணீர் பாசனம் இருக்கக்கூடிய லேண்ட் இருக்குது. धार्मिक लोगों की एक समिति है जो ठाकुर बारी की देख रेख और संचालन के लिए प्रत्येक 3 साल पर एक महंत और एक पुजारी की नियुक्ति करती है. ஸோ இந்த ठाकुर बारी இந்த கோயிலுக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு கமிட்டி இருக்கும். அந்த கமிட்டி 3 வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு மஹந்த், அதாவது மஹந்த் அப்படின்னா என்ன சொல்லலாம் அந்த மாதிரின்னு பார்த்தோம்னா தர்மகர்த்தா சொல்லியிருந்தேன் இல்லையா, ஒரு தர்மகர்த்தா அதாவது ஒரு ஹெட்டு, அந்த கோயிலுக்கான இன்சார்ஜ் ஒருத்தரையும் அந்த கோயிலுக்கான பூசாரி ஒருத்தரையும் 3 வருஷத்துக்கு ஒரு தடவை அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் பேஜ். ठाकुर बारी का काम लोगों के अंदर ठाकुर जी के प्रति भक्ति भावना पैदा करना तथा धर्म से विमुख हो रहे लोगों को रास्ते पर लाना है.
அதாவது அந்த கோயில் கமிட்டியோட அவங்களுடைய மெயின் ஒர்க் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த மக்களுக்கு நடுவில் அந்த சாமியை பற்றி, அதாவது அந்த டாக்கூர்ஜி அப்படிங்கிற அந்த கடவுளை பற்றி ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். யாரெல்லாம் அவங்க வந்து சாரியாக கோவிலுக்கு வராமல் சாமி கும்பிடாமல் இருக்கிறாங்களோ அவங்களெல்லாம் அந்த சாமி கும்பிட்றதுக்கு அவங்கள வந்து கன்வின்ஸ் பண்ணி அவங்கக்கிட்ட அந்த சாமியை பற்றி அந்த கடவுளை பற்றி வந்து நிறையா அவேர்னஸ் மாதிரி சொல்லி கதைகள் எல்லாம் சொல்லி நல்ல அட்வைஸ் பண்ணி அவங்கள கோயிலுக்கு சாமி கும்பிட கூட்டிகிட்டு வரணும். இதெல்லாம் தான் அவங்களுடைய ஒர்க்கு. யாருடைய ஒர்க்கு? அந்த கோயில் ஹெட்டுன்னு சொன்னோம் இல்லையா, அவங்களுக்குன்னு ஒரு கமிட்டி இருக்கும், அவங்களுக்கு கீழே இருக்கும் அவங்களுடைய ஒர்க். அதாவது அவங்களுக்கு கீழே நிறைய துறவிகள் இருப்பாங்க. ठाकुर बारी में भजन कीर्तन की आवाज़ बराबर गुंजती रहती है. அதாவது டாக்கூர் பாரி அந்த கோயிலில் அப்படின்னு பார்த்தோம்னா பஜன் கீர்த்தன் அப்படின்னா பூஜை பஜனை அதெல்லாம் செய்வாங்க இல்லையா, எப்போ பாரு வந்து அந்த உட்காந்து பூஜை பண்ணுவாங்க, அப்படி இல்லைன்னா பஜனை பண்ணுவாங்க. பஜனைனா என்ன? அந்த சாமியை பற்றி நிறைய ஸ்டோரி சொல்கிறது அப்படி இப்படின்னு சொல்லிது கதா காலக்ஷேபம் அப்படிம்பாங்க. அந்த மாதிரியெல்லாம் வந்து நிறையா நடந்துக்கிட்டே இருக்கும். கூஞ்சித்தி ரஹத்தி, கூஞ்சித்தி அப்படின்னு பார்த்தோம்னா எதிரொலிச்சுக்கிட்டே இருக்கும், காதில் எப்பயுமே கேட்டுக்கிட்டே இருக்கும். गांव जब भी बाढ़ या सूखे की चपेट में आता है, அதாவது அந்த ஊரில் எப்போயெல்லாம் ஒரு வெள்ளம் வந்துருதோ இல்லை வறட்சி பஞ்சம் வந்துருதோ, ठाकुर बारी के अहाते में तंबू लगा जाता है. ஸோ அந்த கோயில் ठाकुर बारीங்கிற அந்த கோயில் கேம்பஸில் ஒரு பெரிய கேம்ப் மாதிரி போடுவாங்க, ஒரு டென்ட் கட்டுவாங்க. लोग और ठाकुर बारी के साधु संत अखंड हरि कीर्तन शुरू कर देते हैं. ஸோ அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் வந்து அதில் உட்காந்துட்டாங்கன்னா அவங்க மனசில் இருக்கக்கூடிய கவலை போக்குற மாதிரி அந்த கோயில் கமிட்டிக்காரங்கெல்லாம் வந்து அந்த பஜனை பண்ண ஆரம்பிப்பாங்க, சாமியை பற்றி வந்து நிறைய கதைகள் சொல்ல ஆரம்பிப்பாங்க. அந்த மாதிரியெல்லாம் பண்ணி அவங்க மைண்டை கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுவாங்க. इसके अतिरिक्त गांव में किसी भी पर्व त्योहार की शुरुआत ठाकुर बारी से ही होती है. அந்த ஊரில் ஒவ்வொரு எந்த ஒரு நல்ல விஷயங்களாக இருந்தாலும் இந்த கோயிலில் இங்கேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த கோயிலில் வச்சு தான் அதுக்கப்புறம் தான் அந்த ஊரில் எந்த ஒரு நல்ல விஷயமும் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் அந்த ठाकुर बारीங்கிற கோயிலுக்கு தான். इसके अतिरिक्त गांव में किसी भी, ஸோ அதான் சொல்லிட்டேன். होली में सबसे पहले गुलाल ठाकुर जी को ही चढ़ाया जाता है. ஸோ ஹோலி அப்படிங்கிறது நார்த் இந்தியன் பீப்புள் ரொம்ப கிராண்டாக செலிப்ரேட் பண்ணுவாங்க, அந்த கலர் பொடியெல்லாம் தூக்கி போட்டு விளையாடுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபெஸ்டிவல் எல்லாமே வந்து பார்த்தோம்னா கோயிலில் தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. जन्म शादी और जनेऊ के अवसर पर अन्न वस्त्र की पहली भेंट ठाकुर जी के नाम की जाती है. அதாவது ஒருத்தவங்க பிறந்தாலும் சரி கல்யாணம் ஆனாலும் சரி ஜனேவு கே அவசர் பர், அதாவது அந்த ஜனேவு அப்படின்னு பார்த்தோம்னா என்ன சொல்கிறது, அதுக்கு ஒரு முக்கியமான டைமில் அப்படின்னு பார்த்தோம்னா அன்னதானமெல்லாம் பண்ணுவாங்க இல்லையா, அது எல்லாமே வந்து அந்த கோயிலில் தான் நடக்கும். யார் குழந்தை பிறந்தாலும் சரி ஒருத்தங்களுக்கு ஏதாவது நல்ல விஷயங்கள் எது நடந்தாலும் அந்த கோயிலுக்கு வந்து இந்த நேர்த்தி கடன் செய்வாங்க, நிறைய தான தர்மங்கள் கொடுப்பாங்க. தீபாவளி का पहला दीप ठाकुर बारी में ही जलाता है. ஸோ நம்மெல்லாம் வந்து தீபாவளி அப்படின்னு பார்த்தோம்னா காலையில் எந்திரிச்சு அந்த கங்கா ஸ்நானம்பாங்க, அந்த எண்ணெய் தேய்ச்சி குளிப்பாங்க, அதுக்கப்புறம் கோயிலுக்கு போவாங்க, புது ட்ரெஸ் போட்டுக்குவாங்க, கோயிலுக்கு போவாங்க, பட்டாசெல்லாம் வெடிப்பாங்க. பட் நார்த் இந்தியாவில் அப்படின்னு பார்த்தோம்னா அவங்க வந்து அந்த தீபாவளியை வந்து லட்சுமி பூஜை அப்படிங்கிற மாதிரி செலிப்ரேட் பண்ணுவாங்க. அண்ட் அங்கே வந்து பார்த்தோம்னா விளக்கு, இப்போ நம்ம கார்த்திகை தீபத்தன்னைக்கு வந்து விளக்கு ஏற்றுறோம் இல்லையா, அந்த மாதிரி தீபாவளிக்கு வீடெல்லாம் அவங்க விளக்கு ஏற்றுவாங்க. ஸோ அந்த மாதிரி அவங்க நார்த் இந்தியாவில், ஸோ இந்த வில்லேஜில் இந்த ஸ்டோரியில் அவங்க ठाकुर बारीங்கிற அந்த கோயிலில் தான் முதல் தீபத்தை ஏற்றுவாங்களாம். ठाकुर बारी के ब्राह्मण साधु व्रत कथाओं के दिन घर घर घूमकर कथा वाचन करते हैं. அங்கே இருக்கக்கூடிய அந்த துறவிகள் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, ஒவ்வொரு வீடாக அந்த அந்த ஊரில் வில்லேஜ் ஃபுல்லாக சுற்றி அந்த கதைகள் சொல்லிக்கிட்டே அப்படியே ஊரெல்லாம் சுற்றுவாங்க, அப்படியே தானங்கள் கேட்டு வாங்கிட்டு வருவாங்க. लोगों के खालिहान में जब फसल की दवनी होकर अनाज की ढेरी तैयार हो जाती है तब ठाकुर जी के नाम अगवुम निकाल कर ही लोग अनाज अपने घर ले जाते हैं. ஸோ எப்போல்லாம் வந்து பார்த்தோம்னா
खलिहान அப்படின்னு பார்த்தோம்னா அந்த தோட்டத்தில் விவசாய பூமியில் முதல் பயிர் அறுவடை செய்வாங்க இல்லையா, அறுவடை செஞ்சதுக்கப்புறம் அந்த முதல் பயிரை, அதாவது அவங்க என்ன கல்டிவேட் பண்ணாங்களோ அதிலிருந்து ஃபஸ்ட்டு ஷேர் எடுத்து கோயிலுக்குன்னு சொல்லி எடுத்து வச்சுட்டு தான் மீதியை தான் வந்து அவங்க வீட்டுக்கு எடுத்துகிட்டு போவாங்க. ठाकुर बारी के साथ अधिकांश लोगों का संबंध बहुत ही घनिष्ठ है. ஸோ அங்கே இருக்கக்கூடிய அந்த கோயிலில் வந்து அந்த அந்த வில்லேஜ் பீப்புளுக்கு வந்து அந்த கோயிலோட ரொம்ப ஸ்ட்ராங் ஒரு பாண்டிங் இருக்கும். அந்த கோயிலை எல்லாருமே நேசிப்பாங்க. மண் அவர் தன் தோனோ ஸ்தர் பர், மனசாலையும் சரி உடம்பாலையும் சரி இந்த கோயிலில் ரொம்ப எல்லாருமே வந்து ஒரு ஸ்ட்ராங் பாண்டிங்கில் இருப்பாங்க. कृषि कार्य से अपना बचा हुआ समय वे ठाकुर बारी में ही बिताते हैं. ஸோ அந்த விவசாயிகள் அவங்க தோட்டத்தில் வேலையெல்லாம் முடிஞ்சது போக மீதி இருக்கிற நேரத்தில் அந்த ठाकुर बारीங்கிற அந்த கோயிலில் தான் இருப்பாங்க. ठाकुर बारी में साधु संतों का प्रवचन सुन और ठाकुर जी का दर्शन कर वे अपना यह जीवन सार्थक மான்னே லக்தே ஹே. ஸோ டாக்கூர்ஜியினுடைய அந்த கோயிலில் இருந்துக்கிட்டு அவங்க அந்த பஜனை கீர்த்தனைகள் அந்த ஸ்டோரி சாமியை பற்றி எல்லாம் அந்த கதைகள் எல்லாம் கேட்டு தங்களுடைய வாழ்க்கையே வந்து கம்ப்ளீட் ஆகிறதா அவங்க ஃபீல் பண்ணுவாங்க அந்த வில்லேஜ் பீப்புள் எல்லாம். உன்ஹே யஹ் மஹசூஸ் ஹோதா ஹை கி ठाकुर बारी में प्रवेश करते ही वे पवित्र हो जाते हैं. அவங்களுக்குலாம் எந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த கோயிலுக்குள்ளார என்ட்ரு ஆனோடனே அவங்க தாங்களே வந்து ரொம்ப ஒரு புனிதமடைந்தவர்களாக அவங்கள நினச்சிக்குவாங்க. उनके पिछले सारे पाप अपने आप खत्म हो जाते हैं. அவங்களுடைய எல்லா பாவங்களும் அழிஞ்சு அந்த கோயிலுக்குள்ளார போனாலே அவங்க பாவங்கள் எல்லாம் நீங்கி புனிதமடைந்தவர்களாக அவங்கள நினச்சிக்குவாங்களாம். ओके परिस्थितिवश इधर हरिहर काका ने ठाकुर बारी में जाना बंद कर दिया है. ஒரு சுச்சுவேஷனில் இப்போ நம்ம ஸ்டோரிக்கு ஹரிஹர் காக்காவுக்கும் வந்தாச்சு. ஸோ ठाकुर பாரியை பற்றி ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்தாச்சு. அடுத்தது இப்போ ஸ்டோரி பேக் டு த ஸ்டோரி வந்துட்டோம் அப்படின்னா, நம்ம ஹரிஹர் காக்கா வந்து அந்த ठाकुर பாரிக்கு போகிறதையே கம்ப்ளீட்டாக நிப்பாட்டிட்டாரு. पहले वह अक्सर ही ठाकुर बारी में जाते थे. முதல்லலாம் அடிக்கடி அவர் போயிட்டு இருந்தார். मन बहलाने के लिए कभी कभी मैं भी ठाकुर बारी में जाता हूँ. மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகணும் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ரைட்டர் யார் மிथिलेश्वर அவரும் அந்த ठाकुर बारीங்கிற கோயிலுக்கு முதல்லலாம் போவார். लेकिन वहाँ के साधु संत मुझे फूटी आँखों नहीं सुहाते. काम धाम करने में उनकी कोई रुचि नहीं. ठाकुर जी को भोग लगाने के नाम पर दोनों जून हलवा पूड़ी खाते हैं और आराम से पड़े रहते हैं. उन्हें अगर कुछ आता है तो सिर्फ बात करना आता है. நம்ம ரைட்டருக்கு வந்து அந்த கோயிலில் இருக்கக்கூடிய சில பழக்கங்கள் பிடிக்கல. என்ன பிடிக்கல அப்படின்னு பார்த்தோம்னா, அங்கே இருக்கக்கூடிய துறவிகள் எல்லாம் வந்து பார்த்தோம்னா வேலை வெட்டியெல்லாம் எதுவுமே செய்யாமல் எப்போ பாரு அந்த சாமியை பற்றி பேசுவாங்க, வாய்கிலேயே பேசுவாங்க. பேசிட்டு சாமி பேரை சொல்லி 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 நல்லா இவங்க தான் ஃபுல்லாக சாப்பாடு சாப்பிட்றாங்க. சாப்பிட்டு கொளுத்து போய் அங்கேயே அவங்க பாட்டுக்கு கடந்தே இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் நல்லா வரும் அப்படின்னா வாய்கிலேயே பேசுறது மட்டும்தான் அவங்களால முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. हरिहर काका 4 भाई हैं. ஸோ ஹரிஹர் காக்காவோட மொத்தமாக சேர்த்து 4 பிரதர்ஸ் இருக்கிறாங்க. சப்கி ஷாதி ஹோ சுக்கி ஹை, எல்லாத்துக்குமே கல்யாணம் ஆயிருச்சு. ஹரிஹர் காக்கா கே அலாவா சப்கே பால் பச்சே ஹே. ஹரிஹர் காக்காவை தவிர மீதி இருக்கக்கூடிய எல்லாத்துக்குமே குழந்தை குட்டிங்கள்லாம் இருக்கிறாங்க. बड़े और छोटे भाई के लड़के काफ़ी सयाने हो गए हैं. அதாவது அண்ணனுடைய பசங்களும் சரி தம்பி பசங்களும் சரி ஓரளவு மெச்சூர்டாகி வேலைக்கு போகிற லெவலுக்கு பெரிய பசங்களாயிட்டாங்க. 2 की शादियाँ हो गई हैं. அதில் 2 பசங்களுக்கு கல்யாணமும் ஆயிடுச்சு. उनमें से एक पढ़ लिख कर शहर के किसी दफ्तर में क्लर्की करने लगा है. ஸோ அதில் வந்து பார்த்தோம்னா ஒருத்தனுக்கு படிப்பு முடிச்சுட்டு ஒரு பெரிய ஆஃபீஸில் கிளர்க்காக ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறான். दफ्तरना ऑफिस. लेकिन हरिहर काका की अपनी देह से कोई औलाद नहीं. हरिहर काकाவுக்குன்னு பார்த்தோம்னா அவருக்குன்னு தனிப்பட்ட முறையில் குழந்தைகள் இல்லை. भाइयों में हरिहर काका का नंबर दूसरा है. அண்ணன் தம்பிங்களே பார்த்தோம்னா ஹரிஹர் காக்கா 2வது பிரதர். दोनों पत्नियां स्वर्ग सिधार गई. அவங்களுக்கு 2 ஒய்ஃப் இருந்தாங்க, 2 பேருமே இறந்துட்டாங்க.
लोगों ने तीसरी शादी करने की सलाह दी, लेकिन अपनी गिरती हुई उम्र और धार्मिक संस्कारों की वजह से हरिहर काका ने इनकार कर दिया. அவங்க ரெண்டு ஒய்ஃபும் இறந்துட்டதுனால அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தோம்னா, எனக்கு வயசாயிருச்சு, எனக்கு இந்த மேல் கல்யாணம்லாம் தேவையில்லை, என் ரெண்டு ஒய்ஃபும் ஆல்ரெடி செத்துட்டாங்க, எனக்கு தேவையில்லை, கல்யாணமே நான் பண்ணிக்கல, மூணாவது கல்யாணம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டார். वह इत्मीनान और प्रेम से अपने भाइयों के परिवार के साथ रहने लगे. और ஒரு உண்மையான அன்போட அவங்க அண்ணன் தம்பிங்களோட ஃபேமிலியோட அவங்க மேலே பாசம் செலுத்தி ரொம்ப அன்பாக இருந்தார். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஸ்டோரியை நம்ம இப்போ பார்ட் 1 வச்சுக்கலாம். பிகாஸ் இது ரொம்ப பெரிய ஸ்டோரி. பார்ட் 1ன்னு வச்சுக்கலாம். ஸோ மீதி வரக்கூடிய ஸ்டோரியை நம்ம பார்ட் 2 அப்படிங்கிறதுல நம்ம இந்த ஸ்டோரியை கண்டினியூ பண்ணலாம். ஓகே பச்சோ, தன்யவாத்.